ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஸோ நேற்றைய மார்க்கெட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட்டை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. பட் மண்டேயாவது மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா இன்றைக்கி வர நியூஸ்கள் எல்லாமே பார்க்கும்போது மண்டே இதை விட மார்க்கெட்டை போட்டு பொழந்து எடுப்பாங்க அப்படிங்கிற ட்ரெண்ட் இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டொனால்ட் ட்ரம்ப், நெக்ஸ்ட் வந்து உக்ரைனோட பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலான்ஸ்கி, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதாவது ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடியே வச்சு ரொம்பவே காரசாரமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்தேன் அந்த வீடியோ கூட. ஸோ பட் ஆக்சுவலி இப்போதைக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து பார்த்தீங்கன்னா நிற்காது போல தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. பட் இவர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு பீஸ், அதாவது போரை எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும்போதோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனால் இவர் டொனால்ட் ட்ரம்போட டீல் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மினரல்ஸ் டீல், அதாவது யுக்ரைனில் வந்து மினரல்ஸ் டீல் வந்து சைன் போடுங்க. அதோட வேல்யூ வந்து $500 பில்லியன். ஆனால் அது ஜெலன்ஸ்கி வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகாது போல் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த்துக்கான அந்த ஆட்டோ ஸ்டாக்ஸோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே வருது. அதை பார்த்தா அதுக்கு மிச்சமாக இருக்குது. இது வந்து மார்க்கெட்டை 2000 பாயிண்ட் வரைக்கும் அடிக்கும் போல் தெரியுது. அதை நம்ம வந்து ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஐடிசி வந்து எப்போ 450 கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐடிசி ஃபண்டமெண்டல்ஸாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது உங்களுக்கு அந்த ஷேரை நீங்கள் டெய்லியும் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸில் எப்படி அடி விழுது, பட் ஐடிசியில் எப்படி அடி விழுதுங்கிறது நீங்கள் அதை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது ஐடிசின்னு சொல்லி. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 392 395 சம்திங்கில் தான் இருக்குது ஐடிசி. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி ப்ரெஷர் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் அடி விழும்போது அடிப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி தான் ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 450 கிராஸ் பண்ணுறதுலாம் மார்க்கெட் வந்து சுச்சுவேஷனை பொறுத்து தான், பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஐடிசி. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சுன்னா டெஃபினட்டாக அது சீக்கிரமாகவே கிராஸ் ஆகும் 450 ஐடிசிக்கு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி முன்னாடி கன்சிடர் பண்ணாதவங்க 1-2 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, ஃபியூஷன் ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நான் பார்க்கும்போது 253 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் 250 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்ல இந்த ஷேர் டச் பண்ணியிருக்கு. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்க்கும்போது அதோட 52 ஹை வந்து 1273 ரூபா இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ டவுன் ஆகி இப்போ 52 வீக்ல எப்படி ஷோ ஆகுதுன்னா 974 காட்டுது. பட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இந்த ஸ்டாக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்துருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அடி விழும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை பி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே, அதாவது பி ரேஷியோ 50-60 இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் தைரியமாக கேட்குறீங்க, ஏன் ப்ரோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு செர்டன் ஆஃப் பீரியடில் இப்படி அடி விழுந்துச்சுன்னா நமக்கு இப்படி தான் ஃபீலிங்காக இருக்கும். இதனால தான் நான் வந்து ஹை வேல்யூஷன் ஸ்டாக் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். பட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் ஃபியூஷன் ஃபினான்ஸுமே இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இருக்குது. பட் இதில் என்ன, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு கூடி போனால் ஒரு 4 குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து உங்களால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 253 ரூபாவில் இருக்குது. ஃபியூஷன் ஃபினான்ஸ் பார்க்கும்போது 159 ரூபாவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. பட் உங்களால் ஒரு 3 to 4 குவார்ட்டர்ஸ் பொறுமையாக இருக்க முடியும்னா யூஸ் பண்ணுங்கள், அல்லது இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி, ஆர்இசி, பிஎஃப்சி, அதாவது ஆர்இசி லிமிடெட், என்னோட பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 3 கேட்டிருக்கிற ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இதில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வர பட்சத்தில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. இதில் ஐடிசி, ஆர்இசி லிமிடெட், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இதில் வேணால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் யூஸ் பண்ணிக்கிறணும். பட் இந்த 3 ஸ்டாக்ஸ்லையுமே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நானே பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஆர்இசி லிமிடெட், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இதில் எனக்கு ஸ்டேக் இருக்குது. பட் ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வேல்யூஷன் வச்சு கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆயில் செக்டார் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பிபிசிஎல். என்ன கேட்டால் இப்போதைக்கு ஆயில் செக்டார் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆயிலோட தேவை நீ ஃபியூச்சரில் கண்டிப்பாக கம்மியாக தான் போகுது. அது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவி அதெல்லாம் வரதுனால. ஆனால் கம்ப்ளீட்டாக நான் போகும்னு சொல்ல மாட்டேன். பட் அதோட தேவை வந்து குறையும், கண்டிப்பாக குறையும். பட் அது வந்து கம்ப்ளீட்டாக போகவும் முடியாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒன் செர்டன் ஆஃப் பீரியடில் வந்து இப்போமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அந்த ரினியூவபிள் எனர்ஜி அந்த செக்மெண்ட்டுக்கு மாறுறாங்க.
ஸோ அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க எவ்வளோ நல்லா இது கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது அதெல்லாமே பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் இதில் வந்து இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் வந்து பெருசாக எக்ஸ்போஷர் எடுக்க நான் விரும்பலை. 1-2 கம்பெனிஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கெயிலு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ், இந்த மாதிரி 1-2 இந்த கேஸ் கம்பெனிஸ் அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் தவிர பெருசாக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் நான் எக்ஸ்போஷர் எடுக்க விரும்பலை. ஏன்னா இதில் வந்து பாதி கம்பெனிஸ் பிஎஸ்சி ஹோல்டிங்ஸு, ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். அந்த பேசிஸில் பார்க்குறவங்க வேணால் அந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாங்கிறது என்னோட கருத்து. பட் அதில் வந்து நீங்கள் உங்களோட ஓன் ஒப்பீனியனை அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி, அதோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 7,266 ரூபாவில் இருக்குது. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 6,150 ரூபாவில் இருக்குது. ஹைனி பார்க்கும்போது 52 ஹை 9,286 ரூபா, 9,786 ரூபா. அதோட பி ரேஷியோன்னு பார்க்கும்போது 91 இருக்குது. பட் இதான் நான் பார்க்குறேன், ஆக்சுவலி புக் வேல்யூ வந்து 7,266 ரூபா இருக்குது. புக் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. பட் பி ரேஷியோ 91 இருக்குது. 91 to 92 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் இப்போ நம்ம எப்படி டச் பண்ண முடியும் அந்த ஸ்டாக்கை? கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பி ரேஷியோ 91 இருக்கிற சமயத்தில் நம்ம எப்படி டச் பண்ண முடியும்? புக் வேல்யூ மட்டும் பார்த்துட்டு போய் பி ரேஷியோ பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அது ரிஸ்க்காக தான் முடியும். ஸோ ஸ்டில் இதோட வேல்யூஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நேற்றே பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க அந்த ஸ்டாக். 618 ரூபா வந்து கடைசியில் 620 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. இப்போ இவங்களோட சேல்ஸ் அப்டேட் வேறு வந்திருக்குது. அதை பார்த்தா மண்டே மார்க்கெட்டில் சுத்தம் போல தெரியுது, போட்டு பொழந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா தர்மாட்டி பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 46,435 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 9.43% அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸு. ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா 48,076 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்க. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லேயே அடி வாங்கியிருக்குது, இயர் ஆனர் பேசிஸ்லேயே அடி வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட் டொமஸ்டிக் சேல்ஸ் நீ பார்க்கும்போது 46,435 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 9% மேலே அடி வாங்கியிருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 596% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மந்தில் வந்து 376 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 54 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. டோட்டல் இவி சேல்ஸ் 5,343 யூனிட்ஸ். பட் ஆக்சுவலி இது இயர் ஆனர் பேசிஸில் 22% தர்மாட்டி. இவி சேல்ஸ் 22% அடி வாங்கியிருக்குது. ஏன்னா இவியில் வந்து டிமாண்ட் வந்து ஸ்லோ ஆகுது இவங்களுக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% டிக்ளைன் ஆயிருக்கு. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் ஒரு 8% டிக்ளைன் ஆயிருக்கு. இதில் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து 2% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பேசஞ்சர் கேரியரில் 7% ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிக்கஸ்ட் டிக்ளைன் சொல்லி பார்க்கும்போது இந்த எஸ்சிவி கார்கோ அந்த செக்மெண்ட்டில் 20% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ILMCV ட்ரக்ஸ் அது வந்து ஒரு 11% க்ரோத் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா 14% இந்த ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில். ஓவராலாட்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு மண்டேல மார்க்கெட்டில் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக 600 தாண்டி 600 பிரேக் பண்ணி 590 ரூபா 570 ரூபாலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. மேபி எவ்வளோ அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஒரு நிலமை வந்துச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிட்டு நான் வந்து டாடா மோட்டார்ஸில் யூஸ் பண்ணுவேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸ் 47,727 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து க்ரோத் இல்லை, 4% நெகட்டிவ் க்ரோத் தான் காமிச்சிருக்குது. இது மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லேயே அடி வாங்கியிருக்குது, இயர் ஆனர் பேசிஸ்லேயே அடி வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட் டொமஸ்டிக் லெவலில் சேல்ஸ் 47,727, இதுவும் 4% மேலே அடி வாங்கியிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 11,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாட்டு க்ரோத்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் நீ பார்க்கும்போது 2.93% அடி தான் வாங்கியிருக்குது. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. நெக்ஸ்ட் கியா மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்க்கும்போது 23% க்ரோத் ஆயிருக்குது. இது மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லேயே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி இயர் ஆனர் பேசிஸ்லேயே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இதில் செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இவங்களோட சோனட் கார் தான் பார்த்தீங்கன்னா 6% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இவி சேல்ஸ் சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. செல்டாஸு, சைராஸு, கேர்னிவல் இதோட சேல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ கியாவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் தான் பெரிய கார் கம்பெனி மாருதி சுசுகி. இவங்க வந்து 1,99,400 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க ஃபெப்ரவரியில். ஸோ க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்து தான். சேம் மந்த் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது க்ரோத் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,000 யூனிட்ஸ் மேலே அதிகமாட்டு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது 1,60,791 யூனிட்ஸ். இது ஒரு மார்ஜினலி தான் க்ரோத் காமிச்சிருக்கு இயர் ஆனர் பேசிஸில். இதில் வந்து மினி செக்மெண்ட் கார்ஸ்ன்னு பார்க்கும்போது
ஆல்டோ எஸ்பிரஸோ இதோட சேல்ஸ்லாம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 14,782 இருந்த சேல்ஸு இப்போ 10,226 குறைஞ்சிருக்கு. காம்பேக்ட் கார் அந்த செக்மெண்ட் பலினோ, செலிரியோ, டிசையர், இக்னிஸ், ஸ்விஃப்ட், வேக்னார் இது வந்து பார்த்தீங்கன்னா 72,942 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 300 யூனிட் சம்திங் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுபோக யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸாக இருக்கிற கிராண்ட் விட்டாரா, எர்டிகா, SLX6, ஜிம்னி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 65,033 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 61,234 இது வந்து வளர்ச்சி தான். அடுத்தது இந்த வேனு ஈகோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,493 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து இயரானர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இந்த சூப்பர் கேரி 2,710 யூனிட்ஸ் விற்றுருக்கு. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 3,126 யூனிட்ஸ் விற்றுருக்கு. எக்ஸ்போர்ட் 25,021 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அடி தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாருதி சுசுகியோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. NTPC கொடுத்த அப்டேட்டு. NTPC என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 400 பில்லியன் யூனிட்ஸ் பவர் ஜென்ரேஷன் மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24-25 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஜென்ரேஷனை வந்து அதாவது ஃபாஸ்டஸ்ட் மைல் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜென்ரேட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து NTPC கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆல்ரெடி நம்ம NTPCயை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா NTPCயில் நான் வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் வந்து 310 ரூபா சம்திங்கில் தான் இருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் தான் இருக்குது NTPC. இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. NTPC கிரீன் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா 300 மெகாவாட் உள்ள ஷாம்பூ கி புர்ஜ் 2 சோலார் ப்ராஜெக்ட் பிக்கனார் ராஜஸ்தானில் வந்து அதை வந்து ஃபுல்லி இவங்க கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து NTPC கிரீன் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, NTPC கிரீன் எனர்ஜியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து குறவாக இருக்கிறது, அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது பட் அதோட வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ வந்து NTPC கிரீன் எனர்ஜியை ஸ்கிப் பண்ணிட்டு NTPCயில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ். ஆக்சுவலி இவங்க தான் நம்பர் 2 கார் சேல்ஸாக இருந்தாங்க இந்தியாவில். இப்போ அவங்கள பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நம்பர் 2 ரேங்குக்கு வந்துட்டாங்க. இதில் நான் சொல்லியிருந்தேன் ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ஆட்டோ சேல்ஸ் டொமஸ்டிக்கில் 47,727 யூனிட்ஸு. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 11,000 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் ஆட்டு 56,727 யூனிட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் முந்தின மந்தில் ஜான்வரியில் 65,603 யூனிட்ஸாக இருந்துச்சு. அதாவது சேல்ஸு ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 19% growth. SUV சேல்ஸ் டொமஸ்டிக்கில் 50,420 யூனிட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது நம்பர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,700 அந்த ரேஞ்சில் வந்து டிஃபர் ஆகுது. ஹியூண்டாய் மோட்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக்கில் பீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. மஹேந்திராவோட SUV சேல்ஸ் நீ பார்க்கும்போது அதாவது டோட்டல் சேல்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SUV சேல்ஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் 83,702 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 23,826 யூனிட்ஸாக இருக்குது. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து 9% growth ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2T செக்மெண்ட், அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் 2T அப்படிங்கிற செக்மெண்ட் இருக்குது. அது 21% டிக்ளைன் ஆயிருக்கு. அதில் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 3.5 டன் அண்ட் மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் இது 23% growth ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,061 யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இயர் டு டேட் எக்ஸ்போர்ட்டில் வந்து 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மஹேந்திராவோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த இயர் டு டேட்டில் ஒரு வருஷம் ஃபுல்லாக சேல்ஸ் 5,03,439 யூனிட்ஸ் விற்றுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாட்டு மஹேந்திராவோட சேல்ஸ் நல்லா இருக்குது மற்ற கார் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.